Dear students, now we are going to discuss about duties of partners. Before that, what is the meaning of partners? Partners means any one person entering into the partnership firm, so that person is called partner. Okay, here what is the rights and duties of partners? So various rights and duties of partners. So this rights and duties is also involved in this one type of important document. That type of document is partnership deed. Okay, here the mutual rights and obligation are usually stated in the partnership deed. Partnership deed liye solirpanga. In the absence of any deed, the provision of the Partnership Act as stated below will apply. Okay, ஸோ பார்ட்னர்ஷிப் டீடில் அப்படி சொல்லலை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஹியர் வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்? என்னென்ன ரைட்ஸ் இருக்குது? ஒரு பார்ட்னர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் வி சே one by one about the rights of a partner. Here, first point is a right to take part in business. Right to take part in business. So, businessல அவரு பார்ட் எடுத்துக்கலாம். எதை கண்டக்ட் பண்ணுறதுல அவருடைய பார்ட்டு இருக்குது. இதுவும் அவருடைய ரைட்ஸ் தான். பிஸ்னஸ் நடத்தி போகிறதுல, பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணுறதுல அவருடைய பார்ட்டும் இருக்குது. அதுக்கு ரைட்ஸு ஒவ்வொரு பார்ட்னருக்கு இருக்குது. ஹியர் every partner has a right to take part in the management of the business. மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலையோ நடத்துறதுலையோ அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. தென் செகண்ட் பாயிண்ட் இஸ் ரைட் டு பி கன்சல்டட். ஸோ ரைட் டு பி கன்சல்டட். எவரி பார்ட்னர் is participated in the important decision. ஓகே, இம்பார்ட்டன்ட் டிசிஷனில் கன்சல்ட் பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் டிசிஷனில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்புறம் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு எவரி பார்ட்னர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, எந்த பார்ட்னருக்கு தெரியாமல், யாருக்கு தெரியாமல் எந்த விதமான டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். ஸோ ஹியர் இஸ் எவரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு பி கன்சல்டட் இன் ஆல் த மேட்டர்ஸ் கன்சர்னிங் தி ஃபேம். The decision of the majority will prevail in all the routine matters, but where the matter is of fundamental importance, such as admission of a new partner, change in the nature of the business, etc., decision must be unanimous. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஸு சேர்த்தும் போதோ அல்லது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணும்போதோ இவங்களுடைய ஒவ்வொரு பார்ட்னருடைய டிசிஷன் கேட்காம கன்சல்ட் பண்ணாமல் நம்ம அந்த டிசிஷனை எடுக்க முடியாது. ஓகே, அப்படி எடுத்தாங்க அப்படின்னா த டிசிஷன் இஸ் ஒரு தலைப்பட்சமாக இருக்குது. ஓகே, ரைட், அன்யானிமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். தென் another one is third right is rights of access to books, record and document. Okay, so every partner has the right to access to all records and books of accounts and to examine and copy them. So அதில் எந்த விதமான அக்கௌண்டன்சி மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸ் பார்வையிடுறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு, அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, தென் ஃபோர்த் ரைட்ஸ் இஸ் ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். ஓகே, அவருடைய ஷேரை வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அவங்க பார்ட்னர்ஷிப் டீலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஃபிட் இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் அந்த ரேஷியோ பிரகாரம் இவங்க வாங்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. தட் ஒன் இஸ் every partner is entitled to share the profits in the agreed ratio. If no profit sharing ratio is specified in the deed, they must be shared equally. இது பார்ட்னர்ஷிப் டீட்லேயே சொல்லியிருந்தோம். அப்படி பார்ட்னர்ஷிப் டீடில் ஒன்றுமே சொல்லலை, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா, ஸோ தட் ஷேரிங் ரேஷியோ இஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி டீட், த மஸ்ட் பி ஷேர்டு ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். ஓகே, தென் ஃபிஃப்த் ரைட் இஸ் ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. எப்படி? ஏ பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ்டு பை ஹிம் டு த ஃபேம் அட் த அக்ரீட் ரேட் அண்ட் வேர் நோ ரேட் இஸ் ஸ்டிபுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் அட் 6% per annum allowed. ஓகே, ஸோ ஒரு பார்ட்னர் வந்து ஏதாவது கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு வந்து லோன் தந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் நாட் இன்வால்விங் திஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா 6% இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். தென் another one is ரைட் டு பி இண்டமினிஃபைடு. இண்டமினிஃபைடு அப்படின்னா காம்பன்சேட் பண்ணுறது. ஏதாவது
இவர் வந்து சொந்த செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப் ஃபேம்லேருந்து இவங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஈட்டுறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் எவரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு பி indemnified by the firm for all acts of other partners in the ordinary course of the business. Okay, he has a further right to receive back and any amount spent by him on behalf of the firm. Only thing is he must have acted prudently. Okay, பார்ட்னர்ஷிப் ஃபேம்க்காக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஷிப் சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து இவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கணும். ஓகே, தென் 7th பாயிண்ட் இஸ் ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸ். ஓகே, பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீலர் 4 வீலர் மற்ற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பர்பஸ்க்காக? அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எவரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ஓகே, தென் another one இஸ் ரைட் டு ரிட்டையர். ஒவ்வொரு பார்ட்னர் எப்படி அட்மிஷன் ஆகிறாங்களோ அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி எவரி பார்ட்னர் ஹேஸ் ஏ ரைட் டு ரிட்டையர் as per the terms of the deed or with the consent of the other partners. ஓகே, ஸோ ஒவ்வொரு பார்ட்னரு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது பார்ட்னர்ஷிப் டீலில் என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதோ அல்லது மற்ற பார்ட்னர்ஸிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை சொல்கிறதோ அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் ஹி கேன் ரிட்டையர் எனி டைம் பை கிவிங் ப்ரியார் நோட்டீஸ் டு த அதர் பார்ட்னர்ஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் நோட்டீஸ் கொடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கலாம். ஓகே, then another one is right to continue. So every partner has the right to continue in the firm. Okay, continue ஆகிறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. he cannot be expelled except in accordance with the partnership deed. பார்ட்னர்ஷிப் டீடில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் இவங்க கண்டினியூ ஆகிறதுக்கு இது இருக்குது. ஒரு தடவை செஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். it is based on the partnership deed. Once again we remind the side heading of rights of a partner. First point is right to take part in business. Second one is right to be consulted. Third one is right of access to books, record and document. Then fourth one is right to share profit. Then fifth one is right to receive interest. Then sixth one is right to be indemnified. Then seventh one is right to use partnership property for the business. Then eighth one is right to retire. Then ninth one is right to continue. Okay, then dear students, now we are going to see about duties of partners. Okay, so dear students, let us see one by one. Okay, here first duty is duty to carry on business. ஸோ ஒவ்வொரு பார்ட்னருக்கு கடமைகள் அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கு டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. பிஸ்னஸ் நடத்திட்டு போகிறக்கு இவருக்கு டியூட்டி அந்த டியூட்டியில் வருது. ஓகே, எவரி பார்ட்னர் ஹேஸ் டு கேரி ஆன் த பிஸ்னஸ் ஆஃப் த ஃபேம் டு த மேக்ஸிமம் அட்வான்டேஜ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ். ஸோ எந்த ஒரு பார்ட்னர்ஸ் வந்து ஒரு வேலை செய்கிறார் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கணும். இது அவருடைய கடமை, டியூட்டிஸ். ஓகே, தென் டியூட்டி டு பி ட்ரூ. எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கணும், பொய்யா சொல்லிடக்கூடாது. பாரு, இண்டம்னிஃபைடு அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்காக அவங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம்லேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது அது உண்மையாக இருக்கணும். ஸோ பொய்யா சொல்லி ஃப்ராடுலண்ட் மேனரில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எவரி பார்ட்னர் மஸ்ட் பி ட்ரூ, ஜஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் டு ஒன் another. There must be utmost good faith and fair dealings. Okay, this is duty of a partner. Then duty to render true accounts. ஸோ அக்கௌண்ட்ஸ் சொல்கிறதுல உண்மையான விஷயங்கள் தான் சொல்லணும், பொய்யான விஷயங்கள் சொல்லக்கூடாது. ஒரு 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு 10,000 ரூபாய்க்கு கணக்கு எழுதிடக்கூடாது. ஓகே, ஸோ டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ். A partner is bound to keep and render true and full accounts of the partnership. He must prudence relevant vouchers for expenses incurred by him, hand over to the firm all amounts which have come into his hands as a partner. ஸோ உண்மையான எக்ஸ்பென்சஸ் சொல்லணும், அதுக்கு எவிடன்ஸ் ஆஃப் வவுச்சர்ஸு
சப்மிட் பண்ணணும். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஓகே, தென் இதுவும் ஒரு டியூட்டி. தென் அனதர் டியூட்டி இஸ் டியூட்டி டு indemnity the firm. Every partner must indemnify the firm for any loss caused by his fraud or willful negligence in the conduct of the business. ஸோ ஒவ்வொரு பார்ட்னர் வந்து லாஸ் வந்தாலோ அல்லது லாஸ் ஏதாவது ஒரு வகையில் ஃப்ராட் பண்ணனாலதோ அல்லது ஒழுக்கமாக நடத்திட்டு போகிற திறமை இல்லாதனாலோ வந்துச்சு அப்படின்னா அந்த லாஸை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களால தான் வந்தது, என்னால் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஓகே, இதுவும் ஒரு டியூட்டி. தென் டியூட்டி டு ஷேர் த லாஸ். ஸோ லாஸை வந்து இவங்களும் ஷேர் பண்ணிக்கணும். எல்லா பார்ட்னர்ஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா பார்ட்னர்ஸு ஒவ்வொரு பார்ட்னர் லாஸ் ஷேர் பண்ணிக்கிறது அவங்களுடைய டியூட்டி. எவ்ரி பார்ட்னர் இஸ் பவுண்ட் டு ஷேர் த லாஸஸ் இன் தி அக்ரீட் ரேஷியோ. இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் an agreed ratio it must be borne equally. ஸோ இதில் பார்ட்னர்ஷிப் டீலில் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு அது ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். தென் another one type of duty is duty to claim remuneration. Okay, no partner including a managerial partner is entitled to any remuneration, salary or commission அப்படின்னு சொல்லுவோம். ரெமுனரேஷன் அப்படிங்கிறது for the work done by him, so unless there is an agreement to the contrary. Okay, ஸோ எந்த ஒரு பார்ட்னர்ஸ்க்கு ரெமுனரேஷன் வாங்குறதுக்கு சேலரி கமிஷன் வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதில் பார்ட்னர்ஷிப் டீலில் அவங்க சொல்லியிருக்கணும். ஓகே, ரைட். தென் another one is duty not to use firm's property for personal use. ஸோ இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட ப்ராப்பர்ட்டி வந்து பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஃபேம்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுவும் ஒரு டியூட்டி தான். The partnership property belongs to all partners, but a partner should not use the partnership property for his private purposes. Okay, then another type of duty is duty not to carry on competing business. So no partner can carry on a competing business. If he does so, he should surrender to the firm all profits earned by him in such business. No partner is allowed to earn secret profit. ஸோ ப்ராஃபிட் வந்து உண்மையான வகையில் ஏர்ன் பண்ணணும். எந்த விதமான சீக்ரெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு தெரியாமல் எந்த விதமான சீக்ரெட் ப்ராஃபிட்டு ஒரு பார்ட்னர் ஏர்ன் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் ஒரு டியூட்டி தான். ஓகே, தென் டியூட்டி டு ஆக்ட் வித்தின் ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. ஸோ அவங்களுடைய கடமைகள் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க டியூட்டியை பார்க்கணும். எ பார்ட்னர் மஸ்ட் ஆக்ட் வித்தின் தி ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. ஸோ அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுட்டு அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணணும். தென் டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர்ஸ் பிஃபோர் அசைனிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பார்ட்னர்ஷிப். ஸோ அவங்களுடைய ஷேர்ஸை வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து நான் விளைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்னர் மற்ற பார்ட்னர்ஸ்கிட்ட சொல்லிடணும், நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ யார்கிட்ட எதுவும் சொல்லாமல் ரிலீவ் ஆகிடக்கூடாது. ஓகே, நோ பார்ட்னர் கேன் அசைன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் ஆல் அதர் பார்ட்னர்ஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் தி ஃபேம் டு எனி அதர் பர்சன் ஸோ ஆஸ் டு மேக் ஹிம் எ பார்ட்னர் தேர் ஆஃப். ஓகே, ஹியர் okay, thank you students. Once again I remind the duties of partners here. First point is duty to carry on business. Second one is duty to be true. Then duty to render true accounts. Fourth point is duty to indemnity the firm. Then fifth point is duty to share the loss. Then sixth one is duty to claim remuneration. Then seventh one is duty not to use firm's property for personal use. Then eighth one is duty not to carry on competing business. Then ninth one is duty to act within scope of his authority. Then 10th one is duty to consult other partners before assigning or transferring his interest in partnership. Okay, thank you students.